ஒரு புரிதலோடு நம்ம இந்த அக்ஷய திருதியை நாம் கொண்டாடுவோம். அன்னைக்கு பண்ற செயல்கள் எல்லாமே பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த நாள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த திருதியை இந்த சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பிறகு 3ஆம் நாள் திருத்தியையில மகாபாரதம் விநாயகர் வேதவியாசரின் கட்டளைப்படி மகாபாரதத்தை எழுதினார். இந்த அக்ஷய திருதியை அங்குதான் எழுதினார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்னபூரணி பிறந்த நாள், தசாவதாரத்தில் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்த தினம் அக்ஷய திருதியை அன்றுதான் பரசுராமர் பிறந்தார். அப்புறம் கங்கை பூமிக்கு வந்த நாள். அக்ஷயம்னாலே பெருகுதல் அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.